தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் நாம் இன்று தரிசிக்கும் ஆலயம் மற்றும் அஷ்டமா சித்தியான கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை தமிழ் கடவுள் முருகன் அருணகிரிநாதருக்கு வழங்கிய திருத்தலம் விராலிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த ஆலயத்தின் மகிமையை பார்ப்பதற்கு முன் நாம் தினமும் முருகனிடம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் உள்ள கடைசி 51வது பாடல், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி என்ற பாடலை தினமும் 6 முறையாவது பாராயணம் செய்து முருகனுடைய அருளை பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். வாருங்கள், விராலிமலையில் உள்ள முருகன் உருவான கதையை பார்ப்போம். 1500 ஆண்டுகள் பழமையான விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கும் இடத்தில் குராமரம் ஒன்று இருந்தது. வேடன் ஒருவன் வேங்கையை விரட்டி வருகிறார். அவ்வாறு வரும்பொழுது குராமரம் இருக்கும் இடத்தில் வேங்கை காணாமல் போய்விடுகிறது. குராமரம் இருக்கும் இடத்திலேயே இறைவன் இருப்பதாக எண்ணி வழிபாடு நடந்திருக்கிறது. வயலூரில் இருந்த அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வா என்று முருகப்பெருமான் அழைக்க அவ்வாறே வந்த அருணகிரிநாதர் குறிப்பிட்ட இடம் தெரியாமல் தவிக்க வேடன் ரூபத்தில் வந்த விராலிமலைக்கு வழி சொல்லி அழைத்து சென்று மலையை அடைந்தவுடன் மறைந்து விடுகிறார். அஷ்டமா சித்தியை அருணகிரிநாதருக்கு இத்தலம் உள்ள முருகப்பெருமான் வழங்கியதால் இத்தலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இன்றளவும் கருதப்படுகிறது. திருப்புகழில் 18 தடவை இத்திருத்தலத்தை குறித்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார் என்பதிலிருந்தே இத்தலம் வெகு சிறப்பு வாய்ந்தது என்பது புரிந்து கொள்ளலாம். வயலூரில் ஓம் என்று நாவில் எழுதி திருப்புகழ் பாட வைத்த முருகப்பெருமான் இந்த விராலி தலத்தில்தான் அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்தியான கூடு விட்டு கூடு பாயும் வித்தை வழங்கியுள்ளார். இந்த தலத்தில் பல காலம் தங்கியிருந்து அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை தன் திருப்புகழில் உருகி பாடியுள்ளார். இத்தலத்தின் பெருமைக்கு இது சான்று. திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடியாருக்கு இறைவனே அப்பம் தந்த தலம். நாக தீர்த்தம் நடுவே நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த விராலிமலையின் மீது ஏறுவதற்கு சுமார் 207 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலின் கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமான் 6 தலைகளுடனும் 12 கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். முருகனுக்கு தீபம் காட்டும் பொழுது 3 முகங்கள் பக்தர்களுக்கு அழகாக தெரிகிறது. பின்புறம் உள்ள கண்ணாடியில் மற்ற 3 முகங்களையும் காண முடிகிறது. இதுவே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இந்த தலத்தில் சுருட்டு நிவேதனம் உருவான கதை. குமராவாடி என்ற ஜமீனில் நிர்வாகியாக பணிபுரிந்தவர் கருப்பமுத்து பிள்ளை. வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்த பின்னே உண்ணும் வழக்கம் உடையவர் இந்த தீவிர முருக பக்தர். வழக்கம் போல் முருகப்பெருமானை தரிசிக்க ஒரு நாள் விராலிமலை வந்தார் கருப்பமுத்து பிள்ளை. வானம் இருண்டு மழை பொழிய தொடங்கியது. ஒரு மேடுபாங்கான இடத்தில் தங்கினார். மழை விடுவதாக இல்லை. கனமழை கொட்டியது. வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இரவு வந்து மழை வெட்டப்பாடு இல்லை. நீண்ட நேரமாக காத்திருந்ததில் அவருக்கு பசி தொடங்கியது. பசியை போக்க உணவில்லை. முருக பெருமானையும் தரிசிக்க முடியவில்லை. புகைக்கு ஒரு சுருட்டு கூட இல்லையே என வருந்தினார் அவர். பக்தனின் வேதனையை உணர்ந்த முருகன் அவர் முன் தோன்றினார். அவருக்கு சுருட்டும் நெருப்பும் கொடுத்து அவருடைய மனவேதனையை போக்கினார். கருப்பமுத்து பிள்ளைக்கு மனமெல்லாம் மகிழ்ச்சி. மறுநாள் வெள்ளம் வடிந்து விராலிமலை முருகன் ஆலயம் சென்ற அவர் அங்கு இருந்தவர்களிடம் முதல் நாள் நடந்த சம்பவத்தை கூறினார். அனைவருக்கும் அத்துடன் முருகப்பெருமானுக்கு சுருட்டையே நிவேதனமாக வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரது விருப்பப்படி அன்று முதல் மாலை பூஜையின் போது சுருட்டு நிவேதனமாக வைக்கப்படுகிறது. படைத்த பின் பக்தர்களுக்கு அது பிரசாதமாக தருகிறார்கள். புதுக்கோட்டை மன்னருக்கு வயிற்று வலி உருவான கதை. சுருட்டுடன் தொடர்புடைய இன்னொரு கதையும் உண்டு. புதுக்கோட்டை மன்னரான தொண்டைமான் மன்னர் ஒரு முறை விராலிமலை வந்தார். சுருட்டு நிவேதனமாக பொருளாக வைக்க கூடாது என்று உத்தரவிட்டு விட்டு சென்று விட்டார். அன்று மாலை அரண்மனை திரும்பிய மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. எந்த மருத்துவமும் பலன் தரவில்லை. ஒரு நாள் அவர் கனவில் தோன்றிய முருகன் தனக்கு சுருட்டை நிவேதனமாக வைக்க வேண்டாம் என்று கூறியதால் தான் உனக்கு வயிற்று வலியை தோற்றுவித்தேன் என்று சொன்னார். மறுநாள் முதல் சுருட்டு நைவேத்தியமாக முருகனுக்கு வைக்க மன்னரின் வயிற்று வலி குணமானது. திருவிழாக்கள். பொதுவாக ஆலயங்களில் பிரம்மோற்சவம் என்பது ஒரு தடவை மட்டுமே நடக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் விஷாகம் மற்றும் பூசம் விழாக்களை ஒட்டி 2 பிரம்மோற்சவம் நடக்கிறது. கந்தசஷ்டி கவசம் இங்கு 6 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாத கார்த்திகைகள், பங்குனி உத்திரம் போன்ற நாட்களும் இங்கு திருவிழா நாட்களே.
ஜனவரி முதல் நாள் மற்றும் சித்திரை முதல் நாள் இங்கு திருப்புகழ் திருப்படி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மலையில் நிறைய விராலி மரங்கள் காணப்பட்டதாலும் தலவிருஷமாக விராலி மரம் உள்ளதாலும் இந்த ஊருக்கு விராலி மலை என்று பெயர் வந்திருக்கலாம் என கூறுகிறார்கள். இந்த ஆலயம் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விராலி மலை. இதுவே இந்த விராலி மலையினுடைய தல வரலாறு. நம் வீடியோவில் உள்ள பதிவு உங்களுக்கு ஆன்மீக உணர்வையும் மற்றும் ஆலயத்தின் மகிமையும் பெற்று மகிழ்ந்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு ஆலயத்தின் பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.